ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நான் க்ரியேட் பண்ண பைன் ஸ்கிரிப்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், நான் பைன் ஸ்கிரிப்டை வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து மல்டிபிள் வெர்ஷனாக அதை வந்து சேஞ்ச் பண்ணி அதை எகெயின் பேக் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து இப்போது ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கு, பேக் டெஸ்ட் பண்ண வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு தென் அந்த பைன் ஸ்கிரிப்டை இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பைன் ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, தென் சென்செக்ஸ், அப்புறம் எம்சிஎக்ஸில் நேச்சுரல் கேஸ், ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே செப்பரேட் பைன் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன், தென் அதுக்கப்புறம் அதை டைரெக்டாக சேட்டில் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு 1 or 2 days சேட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் ஒரு ஃபியூச்சரோட பேக் டெஸ்ட் வீடியோ நான் செப்பரேட்டாக பப்ளிஷ் பண்ணுறேன், ஏன்னா எல்லாமே ஒரே வீடியோவில் போட முடியாது. ஸோ இது ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோ வந்து பிகினருக்கு கிடையாது, இதுக்கு புரியாது, அவங்க இதை எடுத்துக்க வேணாம். ஸோ பிகினர் இது யாரும் ஃபாலோ பண்ண வேணாம். ஸோ செகண்ட் திங், இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஹெட்ஜிங் தெரிஞ்சிருக்கணும். ஹெட்ஜிங்க்கு உண்டான மணி நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ எவ்வளோ லாட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு எகென்ஸ்டாக ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு மணி உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும். நீங்கள் ஹெட்ஜிங் யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ஹிட் ஆகும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ஹெட்ஜிங் யூஸ் பண்ண மாட்டேங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க, நீங்கள் இதை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண வேணாம். ஓகே, ஸோ இதில் இந்த ஸ்கிரிப்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு ஜஸ்ட் ஓவர்வியூ கொடுக்குறேன். தென் லாஸ்ட்டு டைம் நான் பப்ளிஷ் பண்ண ஸ்கிரிப்ட் அது வந்து ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிற ரீசன் என்னென்னா, ஸோ லாஸ்ட் டைம் நான் பப்ளிஷ் பண்ண ஸ்கிரிப்ட் ஒன்லி அந்த ஃபியூச்சரோட ஓப்பன் வேல்யூ மட்டும் வச்சு எடுத்து அதுக்கு எகென்ஸ்டாக நான் டார்கெட்ஸ் கொடுத்துருப்பேன். பட் அது அந்த ஓப்பன் வேல்யூ வச்சு எடுக்கிறப்போ அது அக்யூரசி இருக்காது. என்ன ரீசன்னா, ஓப்பன் வேல்யூ மட்டும் வச்சு நம்ம அது என்ன ட்ரெண்டுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அண்ட் தென் எக்ஸாக்ட் அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண முடியாது. ஒரு அசம்ஷன் வேணால் எடுக்கலாம், பட் அசம்ஷன் ஆல்வேஸ் கரெக்டாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கம்பல்சரி 3 கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணணும். மீன்ஸ் மார்னிங் 9:15 to 9:30 அந்த இனிஷியல் ஃபண்ட் ஃப்ளோ வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த கேண்டில் வர வேல்யூ வச்சு எடுக்கிறப்ப தான் அக்யூரசி இருந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ அதை நான் மேனுவலாக கால்குலேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணேன், அது நான் ட்ரேட் பண்ணேன். பட் அது மேனுவலாக பண்ணுறப்போ டைம் எடுத்துச்சு. ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம் 5 மினிட்ஸ் டைம் ஆச்சு. ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு, ஸ்லோவாக பண்ணுறவங்களுக்கு அதோட அதிகமாகும். ஸோ இதையே ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணி அதை வந்து அக்யூரசி கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணது தான் நான் இந்த பைன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணது. இந்த பைன் ஸ்கிரிப்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் டிசம்பர் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். 1 இயர் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 இயர் நான் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பைன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி, இது வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணதில் எதுவும் ராங் அந்த மாதிரி எதுவும் ஃபீட்பேக் இல்லை நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும். எதுவும் சொல்லப்போனால் இது என்னோட 1 இயர் உழைப்பு. அந்த அளவுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணி பண்ணது தான். ஸோ இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஃபர்தராக யூசர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒன்றா யோசிச்சு பண்ணது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ், இன்னும் ஃபர்தராக இதை எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நம்ம ஃபர்தராக டெவலப் பண்ணலாம். ஃபர்தராக கோடிங்ஸ் இதுக்கு பண்ணி அதுக்கு நம்ம இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம், இன்னும் அக்யூரசி எப்படி கொண்டு வரலாம், அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் ஃபர்தராக. ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் பிவட் வேல்யூ கால்குலேஷன். ஸோ அதுக்கு வந்து இப்போது பிஎஸ்சி என்எஸ்சி எடுத்துட்டிங்கன்னா அதோட இனிஷியல் ஃபண்ட் ஃப்ளோ வந்து மார்னிங் 9:15 to 9:25 கேண்டில், மீன்ஸ் 9:15 to 9:30 அந்த கேண்டில், 3 கேண்டில், அந்த 3 கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸ் ஹை லோ வேல்யூ வச்சு அதோட பிவட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து பிஎஸ்சி என்எஸ்சி ஃபியூச்சருக்கு.
இந்த கால்குலேஷன் எல்லாமே ஃபியூச்சரில் மட்டும் தான் பண்ணும். இண்டெக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எம்சிஎக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எம்சிஎக்ஸுக்கு அதுக்கு வேறு டைமிங் இருக்குது. எம்சிஎக்ஸ் மார்க்கெட் நீங்கள் நேச்சுரல் கேஸோ இல்லை குரூட் ஆயிலோ இல்லை சில்வர் அந்த மாதிரி கமாண்டிட்டி எது பண்ணாலும் அதுக்கு 1 hour டைமிங், மார்னிங் 9 to 10. அதே மாதிரி ஈவினிங் செஷனுக்கு 5 to 6. ஸோ இதுக்கு எம்சிஎக்ஸ்க்கு தனி ஸ்கிரிப்ட் இருக்குது, என்எஸ்சி பிஎஸ்சிக்கு தனி ஸ்கிரிப்ட் இருக்குது. அதுக்கு உண்டான டைமிங் அது எப்படி சால்வ் பண்ணி பண்ணுறது எல்லாமே நான் லைவாக காட்டுவேன் ஸ்க்ரீனில் போயிட்டு. தென் அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டிரைவோட என்ன ட்ரெண்டு, அது என்ன மார்க்கெட்டு, இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது எல்லாமே அந்த ஸ்கிரிப்டிலே விசிபிள் ஆகும். அந்த இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் அந்த ட்ரெண்டு அந்த மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து எந்த வேல்யூக்கு மேலே போனால் பை பண்ணலாம், எந்த வேல்யூக்கு மேலே போனால் கீழே வந்தால் செல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும். அதை நான் 1 year டெஸ்ட் பண்ணி இந்தந்த ட்ரெண்டுக்கு இது இது பையபோ வச்சா பை, இந்த லெவலுக்கு மேலே போனால் பை பண்ணலாம், இந்த லெவலுக்கு கீழே போனால் செல் பண்ணலாம்னு சொல்லி நான் டெஸ்ட் பண்ணி நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதையும் நான் இங்கே ப்ரெசன்டேஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் அந்த டேட்டா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம ப்ரைமரி லெவல்ஸ், இந்த பிவட் கால்குலேஷன், தென் இந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன், மார்க்கெட் ஐடென்டிஃபிகேஷன், இதை வந்து நம்ம ப்ரைமரி லெவலாக கன்சிடர் பண்ணணும். இந்த லெவலை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம பொசிஷன் எடுக்கணும். ஓகே, செகண்டரி லெவல் என்ன வச்சுருக்கேன்னா இது வந்து செகண்ட் லெவல் கன்ஃபர்மேஷன். பட் இதை வச்சு நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது. எடுத்த பொசிஷனுக்கு இந்த செகண்ட் லெவல் கன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கோ இல்லை அந்த இடத்துக்கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகணும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை அந்த இடத்துக்கிட்ட நம்ம ஹெட்ஜ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த செகண்ட் லெவல் கன்ஃபர்மேஷன். இந்த செகண்ட் லெவல் கன்ஃபர்மேஷனில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அப் ட்ரெண்ட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஹை, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இருக்கிற ஹை, அதெல்லாமே ஹை எல்லாம் ஒரு லைன் போட்டோம்னா அது ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ அது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி லோவெல்லாம் ஒரு ட்ரெண்ட் லைன் பண்ணோம்னா அது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். பட் அது எல்லா டைமும் ஆகுமா அது தெரியாது. அது ஒரு செகண்ட் லெவல் கன்ஃபர்மேஷனுக்காக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்சைடு கேண்டில் பேட்டர்ன். ஸோ இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இன்சைடு கேண்டில் பேட்டர்ன் மீன்ஸ், ஜஸ்ட் ட்ராப் பண்ணி கேட்குறேன். இப்போ ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அது ரெட்டோ க்ரீன் அதை விட்டுருங்க. ஒரு கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுது. இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு உள்ளாரையே ஃபார்ம் ஆகிட்டு அதுக்குள்ளாரையே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் இன்சைடு கேண்டில். இப்போது இது ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை, இது ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ. இதுக்கு அடுத்த கேண்டில் இது லோவையும் பிரேக் பண்ணாது, ஹையையும் பிரேக் பண்ணாது. ஸோ இது வந்து இன்சைடு கேண்டில். இந்த இன்சைடு கேண்டிலுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வர கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இன்கேஸ் இது வந்து இந்த இன்சைடு கேண்டிலோட ஹையே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது ஃபர்தராக மேலே போகும்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இதை வந்து ஃபர்தராக இதை கீழே பிரேக் பண்ணி போகுது அப்படின்னா ஃபர்தராக இதுக்கு கீழே போகும்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், இன்சைடு கேண்டில் எதுன்னு நான் மார்க் பண்ணியிருப்பேன். அதுக்கு அடுத்த கேண்டில் எங்கே போய் க்ளோஸ் ஆயிருக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு, இன்கேஸ் இன்சைடு கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆயிருந்துன்னா இந்த இடத்துக்கிட்ட செல்லுன்னு நான் மார்க் பண்ணி கொடுப்பேன் ட்ரெண்டில். அது ஆட்டோமேட்டிக்காக மார்க் ஆகும். இல்லை இந்த கேண்டிலுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துக்கிட்ட பைன்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ இது வந்து பைன்னு ஒரு சிம்பிள் அதில் வரும், ட்ரெண்டில் நான் காட்டுவேன். இதுவுமே வந்து செகண்ட் லெவல் கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான். இதை பேஸ் பண்ணி நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு விக்ஸ் ரேஞ்ச். ஸோ விக்ஸ் ரேஞ்ச் எதுக்காகனா, ஒரு ட்ரெண்டு எந்த வேல்யூ வரைக்கும் அப்சைடு போகும், எந்த வேல்யூ வரைக்கும் டவுன் சைடு போகுங்கிற இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ நான் வச்சுருக்க ஸ்கிரிப்டில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அடுத்தது ஆர்டர் பிளாக். ஸோ ஆர்டர் பிளாக், ஸோ நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. நான் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஆர்டர் பிளாக்கில் ஒரு பிக் மூவ்மெண்ட் இருக்குது அப்சைடு அப்படின்னா, இப்படி ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில், மூவ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் இதுக்கு ஆப்போசிட் கலரில் ஒரு சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதுதான் ஆர்டர் பிளாக்காக நான் கன்சிடர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து க்ரீனு, இது வந்து க்ரீனு அப்படின்னா இதுக்கு முந்தின கேண்டில் இது வந்து ரெட்டாக இருக்கணும். அது இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைட் அவ்வளோ பெருசு இருக்காது, சின்னதாக இருக்கும். இதோட மீனிங் என்னென்னா, ஒரு அப்சைடு மூவ் பிளான் பண்ணுற எஃப்ஐஐயோ டிஐயோ என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த ட்ரெண்டை வந்து கீழே டவுன் சைடு கொண்டு வரதுக்காக
சின்ன செல்லிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம், ஏன்னா அவங்களுக்கு அவங்க பொசிஷன் எடுக்கிற அளவுக்கு அந்த இடத்துக்கிட்ட குவாண்டிட்டி இருக்காது. அப்போ அவங்க அந்த இடத்துக்கிட்ட சப்ளையோ டிமாண்டோ கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கிரியேட் பண்றதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன கேண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஆர்டர் பிளாக்காக நான் மார்க் பண்ணி காட்டுவேன் ட்ரெண்டில். இது ஆட்டோமேட்டிக்காக மார்க் பண்ணி ஆகும். இது எதுக்காக ஆகும்னா, இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் மேலே போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மார்க்கிங்காக நான் பண்ணுவேன். இதே மாதிரி தான் செல் சைடும். இப்போ ஒரு செல்லிங் நடக்குது, இப்போ மாதிரி பிக் செல்லிங் நடக்குதுன்னா இந்த பிக் செல்லிங்க்கு முன்னாடி ஒரு சின்ன கேண்டில் கிரீன் கலரில் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நான் ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கன்சிடர் பண்ணுறது. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அவங்க வேற மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பட் நான் ஃபாலோ பண்ணுறது இதுதான். இதை தான் நான் ஸ்கிரிப்டாக இந்த பைன் ஸ்கிரிப்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ப்ரைமரியாக டைரெக்டாக பொசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி செகண்ட் லெவல் கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணும். தென் ஃபோர்த் ஒன் சிபிஆர் அண்ட் ப்ரெசன்ட் டே ஹை லோ வேல்யூவை நம்ம இதில் மார்க் பண்ணியிருப்பேன். சிபிஆர் உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச். ஸோ அது வந்து எப்படி கிரியேட் ஆகும்னா, ப்ரீவியஸ் டேவோட லோ ஹை ஓப்பன் க்ளோஸ், இது லோ ஹை இதில் வந்து ஓப்பன் எடுத்துக்க மாட்டாங்க, ஒன்லி லோ ஹை க்ளோஸை மட்டும் எடுத்துட்டு அதோட சிபிஆர் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். அந்த சிபிஆர் வேல்யூ நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் ஆகும், எந்த டைரக்ஷனில் போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ப்ரீவியஸ் டேவோட ஹை என்ன லோ என்ன அதை நம்ம இதில் மார்க் பண்ணி காட்டுவேன். ஸோ அது எதுக்காக யூஸ் ஆகுன்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணுறப்போ ஃபர்தராக இதுக்கு மேலே ரேலி ஆகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அது ஹை கிட்ட போயிட்டு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு பண்ணலாம். இப்போ நம்ம பொசிஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட நம்ம கான்சியஸாக நம்ம அதை செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே போகுமா போகாதான்னு பார்க்கலாம். இன்கேஸ் அது ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை ஹெட்ஜ் எடுக்கலாம். அந்த இடத்துல ஃபைட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல ஹெட்ஜ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுக்காக இந்த செகண்ட் லெவல் கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்காக இந்த 5 ஸ்ட்ராட்டஜி நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பட் இதை எகைன் சொல்கிறேன், இதை பேஸ் பண்ணி நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது. நம்ம பொசிஷன் எடுக்கிறது எல்லாமே இந்த பிரைமரி லெவல்ஸ், இந்த ரெண்டை மட்டும் தான் ஃபாலோ பண்ணி பொசிஷன் எடுக்கணும். ஓகே, ஸோ இதை ஒன் பை ஒன்னாக நான் இந்த ப்ரெசன்டேஷனில் ஒரு 5 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வில் கோ இன் டு த சார்ட் அண்ட் வில் சி த லெவல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி லெவல்ஸில் பிவட் கால்குலேஷன். இந்த பிவட் கால்குலேஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ பிவட்டுக்கு ஹை லோ க்ளோஸ் ஓப்பன் இதை எடுத்துட்டு இதை 4 ஆல் டிவைட் பண்ணால் பிவட் வேல்யூ கிடச்சிரும். இந்த ஹை லோ க்ளோஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் 3 கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸ் ஹை லோ இதை தான் எடுத்து பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நான் இந்த ஸ்கிரிப்டில் போட்டிருப்பேன். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த பிவட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டேபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். எப்போ வரும்னா, 3வது கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் வரும். 3வது கேண்டில் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். பட் இந்த 3வது கேண்டில் மூவ்மெண்ட்டை வச்சு வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 3வது கேண்டில் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வேல்யூ ஃபிக்ஸ்டாக அந்த ட்ரெண்டிலே விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம். ட்ரெண்டு உங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 ட்ரெண்ட் தான் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்ட், இன்னொன்று டவுன் ட்ரெண்ட், இன்னொன்று சைட்வேஸ். ஸோ அந்த 3 ட்ரெண்டில் அன்னைக்கு அந்த மார்க்கெட் என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுலேயே டிஸ்பிளே ஆகும். ஸோ அப் ட்ரெண்ட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணி செகண்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகிறது, தென் செகண்ட் கேண்டிலையும் பிரேக் பண்ணி தேர்ட் கேண்டில் க்ளோஸ் ஆனால் அப் ட்ரெண்ட். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணி பாட்டமில் க்ளோஸ் ஆகி தென் செகண்ட் கேண்டிலையும் பிரேக் பண்ணி தேர்ட் கேண்டில் பாட்டமில் க்ளோஸ் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். இது ரெண்டும் இல்லாது சைடுவேஸ். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த சிம்பிள் கொடுத்துருக்கேன். தென் மார்க்கெட். ஸோ டோட்டல் 4 மார்க்கெட் தான் இருக்குங்க ஷேர் மார்க்கெட்டில். இந்த 4 மார்க்கெட் என்னன்னா, ஒன்று லாங் பில்டப், அடுத்து ஷார்ட் கவரிங், அடுத்து ஷார்ட் பில்டப், ப்ராஃபிட் புக்கிங். ஸோ லாங் பில்டப் என்ன அப்படின்னா என்னென்னா, ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அது கூட அதோட ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, மினிமம் 1% ஆஃப் டோட்டல் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஃபியூச்சரில் ஆல்ரெடி 1.5 crore ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போது அந்த ப்ரெசன்ட் டே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 1.4% ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த 3 கேண்டில் முடிகிறப்போ அட்லீஸ்ட் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். 1.5 crore 1%னா மினிமம் உங்களுக்கு 1.5 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது லாங் பில்டப்.
ஸோ அதே மாதிரி ஷார்ட் பில்டப்க்கு என்னன்னா வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து மீனிங் ஷார்ட் பில்டப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். ஷார்ட் கவரிங்னா உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கும், இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இன்க்ரீஸ் ஆனால் 1% வரைக்கும் ரீச் ஆயிருக்காது, லெஸ் தென் 1%ஆக இருக்கும். அது வந்து ஷார்ட் கவரிங். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங்னா வேல்யூ குறைஞ்சிருக்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிருக்கும், இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் இன்க்ரீஸ் ஆன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 1% வரைக்கும் வந்திருக்காது, 1% ஆஃப் ஓவரால் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் வந்திருக்காது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ ட்ரெண்டு மார்க்கெட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ட்ரெண்டு 3 ட்ரெண்ட், மார்க்கெட்டு 4, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஓவரால் 12 மார்க்கெட் கிடைக்கும். அந்த 12 நெக்ஸ்ட் லைனில் போட்டிருப்பேன். ஸோ இதுதான் இந்த ஓவரால் 12 ட்ரெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் லாங் பில்டப், அப் ட்ரெண்ட் ஷார்ட் கவரிங், அப் ட்ரெண்ட் ப்ராஃபிட் புக்கிங், அப் ட்ரெண்ட் ஷார்ட் பில்டப். இந்த ரெண்டு ட்ரெண்டு உங்களுக்கு இது வந்து லைவ் மார்க்கெட்டில் வராது. ஏன்னா இது வந்து அப் ட்ரெண்டில் ஷார்ட் பில்டப் நடக்காது, அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் லாங் பில்டப் நடக்காது. ஸோ ரிமைனிங் ட்ரெண்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு ட்ரெண்டுக்கும் என்ன நேச்சர், அதுக்கு நம்ம எந்த வேல்யூக்கு மேலே போனால் பை பண்ணலாம், எந்த வேல்யூக்கு கீழே வந்தால் செல் பண்ணலாங்கிறத நான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 1 இயர் நான் அப்சர்வ் பண்ணி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு அந்த சார்ட்லேயே விசிபிள் ஆகும். இதை விசிபிள் ஆனதும் இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேனுவலாக பை எபோ எதை வச்சுக்கலாம், செல் பிலோ எந்த பாயிண்ட் வச்சுக்கலாம், நம்ம தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் ட்ரெண்டில் காட்டுறேன். இப்போ லாங் பில்டப் அப்படின்னு நடக்குது அப்படின்னா அந்த மார்க்கெட்டோட நேச்சர் எப்படி இருக்குன்னா அது ஃபர்தராக மேலே போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு 3 கேண்டில் முடித்தோடனே அந்த ஸ்ட்ரெண்ட் பார்த்துட்டு பிவட்டை நம்ம பையபோ வச்சுக்கலாம். ஸோ பிவட் வேல்யூ பையபோ வச்சதுக்கப்புறம் அந்த பிவட்டுக்கு மேலே இப்போது ஜஸ்ட் நான் ஷோ பண்ணுறேங்க. சரி, ஸோ இது வந்து பிவட்டு R1 R2 S1 S2 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் லாங் பில்டப்னா மார்க்கெட் இது வரைக்கும் போகுது, 3 கேண்டில் இங்கே முடியுது அப்படின்னா பிவட்டுக்கு மேலே முடிஞ்சிருக்கு. இந்த பிவட்டுக்கு மேலே ஒரு கேண்டில் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஸ்டேபிள் மீன்ஸ் இந்த பிவட்டை டச் பண்ணாமல் ஒரு கேண்டில் இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆகிட்டு இதுக்கு மேலேயே க்ளோஸ் ஆயிருது அப்படின்னா ஸ்டேபிள் சொல்லுவோம். ஸோ இதுக்கு மேலே அந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே நம்ம பை பொசிஷன் போகலாம். பை பொசிஷன் போனால் அதுக்கு டார்கெட் 1 என்ன, டார்கெட் 2 என்ன, எல்லாமே நம்மளோட ட்ரெண்டில் விசிபிள் ஆகும். ஸோ அது நான் உங்களுக்கு ட்ரெண்டு காட்டுறப்போ காட்டுறேன். நெக்ஸ்ட்டு அப் ட்ரெண்ட் ஷார்ட் கவரிங். அப் ட்ரெண்ட் ஷார்ட் கவரிங்னா அதோட நேச்சர் என்ன இருக்குன்னா அதோட அந்த ட்ரெண்டு ஓப்பன் ஆகிட்டு அதோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். தென் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போனதுக்கப்புறம் எகெயின் அதோட ஓப்பன் வேல்யூ ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட் பண்ணி ஓப்பன் வேல்யூ பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா எகெயின் அது கீழே ஃபால் ஆகும். ஓப்பன் வேல்யூவை ரீடெஸ்ட் பண்ணி அதை டச் பண்ண முடியல அப்படின்னா எகெயின் அது வந்து மார்க்கெட் அப்சைடில் போகும். ஸோ அதுக்கு நம்ம பிவட்டை பையபோ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அப் ட்ரெண்ட் ப்ராஃபிட் புக்கிங். அப் ட்ரெண்ட் ப்ராஃபிட் புக்கிங் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம R1 பையபோ வச்சுக்கலாம். தென் டவுன் ட்ரெண்ட் ஷார்ட் பில்டப். டவுன் ட்ரெண்ட் ஷார்ட் பில்டப் நேச்சர் என்னென்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பிவட்டை நம்ம செல் பிலோ வச்சுக்கலாம். ஸோ இந்த அப் ட்ரெண்ட் லாங் பில்டப், டவுன் ட்ரெண்ட் ஷார்ட் பில்டப் இதுக்கு ரெண்டுக்கும் என்ன பண்ணலன்னா இப்போது நமக்கு அந்த இனிஷியல் ஃபண்ட் ஃப்ளோ டைமிங்லேயே வர கேண்டில் வந்து அந்த 3 கேண்டிலுமே ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷார்ட் பில்டப் நடக்குதுன்னா அந்த 3 கேண்டிலுமே ஒரு 100 பாயிண்ட் ஃபால் ஆயிருச்சு அப்படின்னா, ரொம்ப பெருசாக ஃபால் ஆகுது அப்படின்னா எகெயின் அது பிவட் வரைக்கும் வராது, அது வந்து சப்போர்ட்லேயே மறுபடியும் கீழே ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சப்போர்ட்டை செல் பிலோ வச்சுக்கலாம். இங்கே அதே மாதிரி லாங் பில்டப்பில் எகெயின் பிவட் வரைக்கும் கீழே வந்துட்டு மேலே போகாது. அந்த மாதிரி டைமில் நம்ம R1 பையபோ வச்சுக்கலாம். ஸோ அது ஜஸ்ட் நான் ரிமார்க்கில் கொடுத்துருக்கேன். தென் டவுன் ட்ரெண்ட் ப்ராஃபிட் புக்கிங். டவுன் ட்ரெண்ட் ப்ராஃபிட் புக்கிங்னா நம்ம பிவட்டை செல் பிலோ வச்சுக்கலாம். டவுன் ட்ரெண்ட் ஷார்ட் கவரிங் இது வந்து ரேர் மார்க்கெட் தான். ஸோ இதுக்கும் நம்ம பிவட்டை செல் பிலோ வச்சுக்கலாம். சைடுவேஸ் லாங் பில்டப் மார்க்கெட்டுக்கு பிவட்டை பையபோ வச்சுக்கலாம். ஸோ இதோட நேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா சைடுவேஸ் லாங் பில்டப் வந்து பிவட்டுக்கு மேலே போயிட்டு அதோட ரெசிஸ்டன்ஸில் அங்கேயே சைடுவேஸ் ஆகிடும், அதுக்கு மேலே ரேலி ஆகாது.
சைடுவேஸ் ஷார்ட் பில்டப்பும் அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகும், ஃபால் ஆகிட்டு அதோட சப்போர்ட்டில் அங்கேயே நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சைடுவேஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் ரேலி இருக்காது. சைடுவேஸ் ஷார்ட் கவரிங்னா எப்படி இருக்குன்னா மார்க்கெட் அதோட ரெசிஸ்டன்ஸ் போகும், ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் சப்போர்ட்டுக்கு ஃபால் ஆகும். இது அதோட நேச்சர் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சைடுவேஸ் ஷார்ட் பில்டப்பு பிவோட்டை நம்ம செல் பிலோ வச்சுக்கலாம், சைடுவேஸ் ஷார்ட் கவரிங்க்கு பிவோட்டை செல் பிலோ வச்சுக்கலாம், சைடுவேஸ் ப்ராஃபிட் புக்கிங்க்கு நம்ம பிவோட்டை பையபோ வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த நேச்சரை வச்சு நான் அப்சர்வ் பண்ணது. ஸோ இதை நான் உங்களுக்கு மார்க்கெட்டில் நான் காட்டுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு என்ன பண்ணியிருப்பேன்னா இது வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டுக்கும் ஒரு ஸ்லைடு போட்டிருப்பேன், அதோட நேச்சர் காமிச்சிருப்பேன், சாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் ஷார்ட் கவரிங் இருக்குது. இந்த அப் ட்ரெண்ட் ஷார்ட் கவரிங்கோட ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி வந்த ட்ரெண்டோட பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து வச்சுருப்பேன், ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ப்ளஸ் அதோட நேச்சரை இங்கே போட்டிருப்பேன், எப்படி இருக்கும், எந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணணும், அது மாதிரி போட்டிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் கேண்டில், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது செகண்ட், தேர்டு, இந்த தேர்டு கேண்டில் முடிஞ்சோன்னா நமக்கு லெவல்ஸ் வந்திருக்கும். ஸோ நான் வந்து பிவட்டை பையபோ வச்சுருந்தேன்னா டார்கெட் 2 வரைக்கும் போயிருக்கு, டார்கெட் 2 போனதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்து எகெயின் ஓப்பன் வேல்யூ வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஓப்பன் வேல்யூ பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபால் ஆயிருக்கு. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், பிவட்டை பையபோ வச்சுருப்போம், இது டார்கெட் 2 வரைக்கும் போயிருக்கு, இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, ஓப்பன் வேல்யூ வரைக்கும் வரலை, இதுக்கப்புறம் டார்கெட் 2, டார்கெட் 2க்கு அப்புறம் மேலே போயிருக்கும். ஸோ இதை நான் ட்ரெண்டில் காட்டுறேன், ட்ரெண்டில் காட்டினா உங்களுக்கு என்ன கிளியராக புரியும். ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டோட நேச்சர்ஸ் நான் இங்கே போட்டிருப்பேன். ஸோ இப்போ சைடு அப் ட்ரெண்டு ஷார்ட் கவரிங் அப்படின்னா ஸோ அதோட நேச்சர் எப்படி இருக்கும், அதில் பிவட்டை பையபோ வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அதோட அது எங்கே வந்து எந்த இடத்துக்கிட்ட நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணும், எப்போ வந்து செல் ஃபோக்கஸ் பண்ணும், அது மாதிரி நான் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக அதோட நேச்சர்ஸ் நான் ஒன்று ஒன்று போட்டிருப்பேன். இது நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண டைம் ரொம்ப ஆகும். இந்த டாக்குமெண்ட்டை நான் வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஒரு அரட்டை அப்ளிகேஷனில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனலில் இந்த டாக்குமெண்ட்டை நான் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்டாக அதில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் இவ்வளோ நாளாக அப்சர்வ் பண்ணதை உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த டாக்குமெண்ட்டை அதில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்தராக இதில் இன்னும் நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணுறேன் அது எல்லாமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக சாட்டுக்கு போயிடலாம். நான் க்ரியேட் பண்ண ஸ்கிரிப்டை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். தென் 1 or 2 days நான் பேக் டெஸ்ட் இதில் பண்ணி காட்டுறேன் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கும். அதுக்கப்புறம் என்டையர் மந்த் நான் பேக் டெஸ்ட் பண்ணுறது நான் செப்பரேட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அது எல்லாமே இதில் போஸ்ட் பண்ணேன்னா வீடியோஸ் உங்களுக்கு 1 hour 2 hour அந்த மாதிரி போயிடும். ஓகே, ஸோ நான் டைரெக்டாக சாட்டுக்கு போயிடுறேன். ஸோ இது ட்ரேடிங் வியூ சாட்டு. இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து இப்போ நான் நெஃப்டிக்காக க்ரியேட் பண்ண ஸ்கிரிப்ட், பைன் ஸ்கிரிப்ட். இதில் என்னென்ன இருக்குது நான் ஆல்ரெடி பிபிடியில் ப்ரெசென்ட் பண்ணல, அது எல்லாமே இங்கே இருக்கும், நான் காட்டுறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் நான் எப்படி உங்கள் ட்ரேடிங் வியூவில் ஆட் பண்ணுறது அது எல்லாமே நான் சொல்கிறேன் பின்னாடி. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இதில் செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி இதில் நான் ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நான் ரைட் பண்ண பைன் ஸ்கிரிப்ட். இதில் ஓப்பன் கேண்டில் என்ன பண்ணணும், தென் அதுக்கப்புறம் என்ன டைமிங்கில் எடுத்துக்கணும், 9:15 to 9:25 எடுத்திருப்பேன். அதோட பிவட் கால்குலேஷனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அதாவது நான் ஆல்ரெடி இங்கே ஃபார்முலா ஷோ பண்ணல, அந்த ஃபார்முலா தான் இங்கே போட்டிருப்பேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் எடுக்கணும், அந்த மாதிரி இதுக்கு என்ன கால்குலேஷன் பண்ணணும் எல்லாமே இந்த ஸ்கிரிப்டில் போட்டிருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இதில் ஒன்று ஒன்றா நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் இதில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே மேலே எடுத்தவொடனே பேக் டெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த பேக் டெஸ்ட் ஆப்ஷன் இதை வந்து டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ப்ரீவியஸ் டேக்கு, இப்போ இன்றைக்கி வந்து January 3, ஸோ January 3க்கு முன்னாடி இருக்கிற டேட்டு அப் டு எந்த டேட் வரைக்கும் என்னால் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த காலண்டரில் போய் செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிவட் கால்குலேஷன். இந்த பிவட் கால்குலேஷன் மோடு வந்து ஆட்டோ, மேனுவல் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். டிஃபால்ட்டாக ஆட்டோவில் தான் இருக்கும். ஆட்டோங்கிறது என்ன மீனிங்னா, ஆட்டோங்கிறதுனா
மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் முடிஞ்சவுடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்ககிட்ட இந்த பிவட் கால்குலேஷன் டேபிள் இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். தென் அதோட வேல்யூஸ் இங்கே பிளாட் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் அப்போ உங்களுக்கு எதுவுமே இதில் வராது. 3வது கேண்டில் ஓப்பன் ஆனவுடனே உங்களுக்கு பிவட் டேபிள் இங்கே வந்துடும். தென் அதோட R1 S1 பிவட் எல்லா லைனும் டாட்டர் லைனாக இங்கே வர ஆரம்பிச்சிடும். அதுதான் அது வந்து உங்களுக்கு பிவட் கால்குலேஷன் வரும். இதை வந்து ஃபர்ஸ்ட் 3 கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸ் ஹை லோ இதை வந்து எடுத்து பண்ணுறதுக்காக ஆட்டோ மோடு கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வேணாம், மேனுவலாக வேணும், மேனுவலாக நான் பண்ணணும். ஏன்னா இதில் வர ஓப்பன் க்ளோஸு வந்து சம்டைம்ஸ் ராங்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, சம்டைம்ஸ் என்னென்னா சடன் பை செல் நடக்கும். மீன்ஸ் அது வந்து ஃப்ளிப் ட்ரேட் சொல்லுவாங்க. ஓப்பன் ஆகிறதே வந்து ரொம்ப பாட்டம்லேயோ இல்லை மேலே டாப்லேயோ ஓப்பன் ஆகிட்டு ஜஸ்ட் ஒரு விக்கு மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே வந்து மேனுவலாக எடுத்து இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் டைப் பண்ணணும். இதை வந்து நீங்கள் மேனுவல் மோடுக்கு மாற்றிட்டு இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வேல்யூ ஓப்பன் க்ளோஸ் எடுத்து அந்த ஹைலோ அதை மேனுவல் வேல்யூ நோட் பண்ண வேல்யூ இங்கே டைப் பண்ணிங்கன்னா இந்த மேனுவல் வேல்யூவுக்கு உங்களுக்கு டேபிள் இங்கே விசிபிள் ஆகும். ஸோ அதுக்காக மேனுவல் கொடுத்துருக்கேன். பட் நான் மேனுவல் யூஸ் பண்ணுறதில்ல, நான் ஆட்டோ மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அது என்ன ட்ரேட் இருந்தாலும் அதுவே நான் எடுத்துக்கிறது. அப்படி இன்கேஸ் அது வேல்யூ செட்டாக வராத மாதிரி தெரிஞ்சுன்னா நான் ஹெஜ் யூஸ் பண்ணிக்கிறனால எனக்கு பெருசாக அது இம்பாக்ட் ஆகலை. நான் ஆட்டோ தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த டேபிள் ஃபார்ம் 3 கேண்டில் முடிஞ்ச உடனே என்ன ட்ரெண்டு என்ன மார்க்கெட் பார்த்ததுக்கப்புறம் பையபோ செல்பிலோ இதில் எதை வச்சுக்கலாம் நம்ம செல் பண்ணிக்கணும். இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஏதோ ஒன்று மட்டும் தான் நம்ம செல் பண்ணணும். எதர் பையபோ செல் பண்ணணும், இல்லைனா செல்பிலோ செல் பண்ணணும். ரெண்டுமே செல் பண்ணக்கூடாது. தென் இந்த ட்ராப் டவுனில் வர பிவட் R1 S1 இதை தவிர இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது வேற வேல்யூ தான் நான் பையபோ வச்சுக்கணும், எனக்கு இந்த இதில் வர வேல்யூ வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் மேனுவலாக இங்கே செட் பண்ணிக்கலாம். மேனுவலாக கொடுத்தீங்கன்னா அந்த மேனுவல் வேல்யூக்கு உண்டான லெவல்ஸ் டார்கெட் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். மேனுவல் பையோ ஏதோ இங்கேயும் ஏதோ ஒன்று தான் கொடுக்கணும், பையோபோ கொடுக்கணும் இல்லைனா செல்பிலோ கொடுக்கணும். ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்விங் டிடெக்ஷன் இது எதுக்காக கொடுத்துருக்கேன்னா இந்த ஆட்டோ ட்ரெண்ட் லைன். இப்போ இந்த ஆட்டோ ட்ரெண்ட் லைன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இது ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, இந்த ஹையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லோ இந்த லோவை ஜாயின் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வரப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்குது நம்ம அசீவ் பண்ணலாம். பட் இதை வந்து நம்ம அசீவ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்து பை சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல எகெயின் அது பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்தாலும் வரும், அந்த மாதிரி இருக்கு. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம செகண்ட் லெவல் கன்ஃபர்மேஷனுக்காக தான் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்குன்னா தென் இன்சைடு கேண்டில் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். ஸோ இன்சைடு கேண்டில் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் கேண்டில், இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்குள்ளே தான் இந்த கேண்டில் வந்திருக்கும், அதை இன்சைடு கேண்டில் சொல்லி கொடுத்துருப்போம். இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் கீழே பிரேக் பண்ணியிருக்கு ஆனால் க்ளோஸ் கொடுக்கல. ஸோ அதனால இந்த இடத்துல செல் சிம்பிள் வரல, இல்லைன்னா செல் சிம்பிள் வந்திருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேண்டில், இது இன்சைடு கேண்டில், இதை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் கொடுத்துருந்தா இந்த இடத்துல பை டைரக்ஷனில் போகுதுன்னு நம்ம எடுத்து அசியூம் பண்ணியிருக்கலாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்சைடு கேண்டில் வந்திருக்கும், இங்கே பை சிம்பிள் காட்டுது. ஸோ மீன்ஸ் இதுக்கு மேலே போகுது நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அசியூம் பண்ணுறதுக்காக நம்ம இது வந்து எல்லா இடத்துக்கிட்டையும் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மேஜர் சப்போர்ட் கிட்ட இந்த மாதிரி பை சிம்பிள் வந்தால் நமக்கு பை ஆகுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அது அந்த இடத்துக்கிட்ட நமக்கு இந்த பையபோ செல்பிலோ பாயிண்ட் இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும் தான் எடுக்கணும். இல்லை இன்பிட்வீனில் வருது அப்படின்னா அது ஃபால் சிக்னலாக இருக்கும். இந்த வேல்யூ வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரெண்டில் இந்த இடத்துக்கிட்ட இன்சைடு கேண்டில், அடுத்து இது பிரேக் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் மீதி எல்லாம் மேலே ராலி ஆயிருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்சைடு கேண்டில், அடுத்த கேண்டில் இது கீழே க்ளோஸ் ஆயிருக்கும், இதுக்கப்புறம் நல்லா ஃபால் ஆயிருக்கும். இதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா இன்சைடு கேண்டில் ஃபால் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் போட்டிருக்கேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி செகண்ட் லெவல் கன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த 3 லைன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சிபிஆர் வேல்யூ, சென்ட்ரல் பிவட் வேல்யூ. இது எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ க்ளோஸை வச்சு இந்த வேல்யூ வரும். இது மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாப்புலேட் ஆகிடும்.
தென் இந்த ரெட்டு இந்த கிரீன் என்ன மீனிங்னா, இந்த ரெட்டுங்கிறது ப்ரீவியஸ் டேவோட ஹை. இந்த டேவோட ஹை இங்கே விசிபிள் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 31ஓட ஹை இது. ஜனவரி 1 வந்து இந்த 31 ஹைக்கு மேலே போகவே இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். அடுத்த நாள் ஜனவரி 2க்கு இதுதான் ஹை, இதுதான் ப்ரீவியஸ் டே ஹை. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு நேராக இந்த லைன் வந்திருக்கு. உங்களுக்கு ஜனவரி 2ல தேர்டு கேண்டில் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போது ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணிருச்சு, இதுக்கு மேலே ஃபர்தராக ரேலி பாசிபிள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வரலாம். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இப்போ இதே ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த டேவோட ஹை இங்கே பிரேக் பண்ணியிருக்கு, இதுக்கு மேலே ரேலியாக இருக்குது. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் இது பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி லோவை வந்து ஃபஸ்ட் கேண்ட்லேயே பிரேக் பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் டே லோவை வந்து ஃபஸ்ட் கேண்ட்லேயே பிரேக் பண்ணியிருக்குன்னா அதுக்கு கீழே ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். இல்லை இங்கேருந்து வர கேண்டில் இந்த லோ வரைக்கும் வந்துட்டு இங்கே ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோவை இங்கே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைவ் மார்க்கெட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக வரும், நீங்கள் மேனுவலாக மார்க் பண்ணி இதை வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். இப்போது ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே பர்ஃபெக்டாக நோட் பண்ணி பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிகிட்டே பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெஃபரன்ஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால ஒரே ஸ்க்ரீனில் வரணுங்கிறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் இது. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ப்ரீவியஸ் டே வந்து பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போது இன்னைக்கு ஜனவரி 3க்கு இன்னைக்கு மார்க்கெட் இல்லை. ஸோ அதனால இன்னைக்கு எந்த வேல்யூமே இங்கே டிஸ்பிளே ஆகலை. இதில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, டேட்டோ எதுவுமே செல் பண்ண தேவையில்லை. மார்னிங் 9:15க்கு கேண்டில் ஓப்பன் ஆகி 9:25 கேண்டில் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு வேல்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துக்கிட்ட 9:25 கேண்டில் முடிஞ்சோடனே வேல்யூஸ் ஃபிக்ஸ்டாக நின்றோம். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ தான் என்டையர் டேக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ப்ரீவியஸ் டேக்குன்னா இங்கே பேக் டெஸ்ட்டுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கேன். இதான் பேக் டெஸ்ட் பட்டன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் டெஸ்ட்டுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இந்த டிக்கை நீங்கள் எடுத்து விடாமல் விட்டிங்கன்னா ப்ரெசென்ட் டேக்கு ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மண்டே வந்து மார்க்கெட்டில் செக் பண்ணும் அப்படின்னா மண்டே அன்னைக்கு நீங்கள் இந்த பேக் டெஸ்ட்டை எடுத்து விட்டுறணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மண்டே உங்களுக்கு வரும். இல்லை நீங்கள் பேக் டெஸ்ட்டை டிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டு இதை எடுத்துக்காது. ஏன்னா இப்போ இங்கே வந்து நான் பேக் டெஸ்ட்டை மட்டும் தான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பேக் டெஸ்ட் நான் ஜனவரி 2க்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். ஜனவரி 2 செல் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டேட்டு செல் பண்ணிக்கலாம், டைம் செல் பண்ண தேவையில்லை, டைம் டிஃபால்ட்டாக வந்துடும், நான் ஸ்கிரிப்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது ஜனவரி 2க்கு நான் செல் பண்ணிட்டேன். இப்போது இது ஜனவரி 2 நேத்தியோட வேல்யூ. ஓகே, இங்கே உங்களுக்கு ட்ரெண்டு காமிக்கும், அது என்ன மார்க்கெட்னு காட்டும். இப்போ ஜனவரி 2க்கு அப் ட்ரெண்டு ஷார்ட் கவரிங் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இது அப் ட்ரெண்டு ஷார்ட் கவரிங் மார்க்கெட்டு. ஸோ அப் ட்ரெண்டு ஷார்ட் கவரிங்னா என்ன வைக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன் இந்த டேபிளில். இங்கே பாருங்கள், அப் ட்ரெண்டு ஷார்ட் கவரிங், இது அப் ட்ரெண்டு ஷார்ட் கவரிங், பிவட்டை வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பேன். இங்கே இதுதான் பிவட் டேபிள். இந்த பிவட் டேபிள் இந்த மூணாவது கேண்டில் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த டேபிள் ஃபிக்ஸ்டாக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது கேண்டில் முடிஞ்சு மூணாவது கேண்டில் ஓப்பன் ஆனவுடனே இந்த பிவட் டேபிள் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரீசன் என்னன்னா மூணாவது கேண்டில் மூவ்மெண்ட்டில் இருக்கும், வேல்யூ ஃபிக்ஸ்டாக இருக்காது. மூணாவது கேண்டில் முடிஞ்ச உடனே இந்த டேபிள் ஃபிக்ஸ்டாக வந்துடும், இந்த ஃபிக்ஸ்டாக வந்துடும். இதுக்கப்புறம் இந்த டேபிள் என்னன்னா விக்ஸ் ரேஞ்சு காட்டும். இதுவும் மூணாவது கேண்டில் முடிஞ்சோடனே இந்த விக்ஸ் ரேஞ்சு, இந்த மூணாவது கேண்டிலை வச்சு இதுக்கு விக்ஸ்க்கு ஃபார்முலா இருக்கு, முன்னாடி காமிச்சிருப்பேன். இதுதான் விக்ஸோட சாரி, அது வந்து இன்னும் கீழே இருக்கும், அடுத்த ஸ்லைடில் வச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன், அது போடல. ஸோ இதுக்கு விக்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா தான் போட்டிருப்பேன். அந்த ரேஞ்சு வந்து ஸோ விக்ஸ் ரேஞ்சு வந்து 26,476லேருந்து 26,220 வரைக்கும் தான் விக்ஸ் ரேஞ்சு. 476 அப் சைடு, 220 டவுன் சைடு. இப்போ அன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த விக்ஸ் ரேஞ்சு கரெக்டாக விக்ஸ் ரேஞ்சு கிட்ட தான் முடிஞ்சிருக்கும். பட் இது எல்லா நாளுமே இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். அதனால தான் நான் விக்ஸை வந்து ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷனாக வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அப் ட்ரெண்டு ஷார்ட் கவரிங் மார்க்கெட்டு. அப்போ நம்ம இந்த கேண்டில் பார்த்த உடனே இந்த தேர்டு கேண்டில் முடிஞ்ச உடனே இதை செக் பண்ணிவிட்டு நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு இதில் பை அபோவை பிவட்டாக வச்சுக்கணும், வச்சுட்டு ஓகே கொடுத்துடணும். இப்படி கொடுத்தோடனே உங்களுக்கு லெவல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
இப்போ இங்க பார்த்தீங்கன்னா பிவட் பை அபோ பிவட் வேல்யூ ஒன்று 26,332 பிவட். இங்க வர வேல்யூ ரா வேல்யூ, நம்ம கால்குலேஷன்ல என்ன வந்திருக்கோ அந்த ரா வேல்யூ. இங்க வந்து இந்த ரா வேல்யூவை 2 அண்ட் 8 கன்வெர்ட் பண்ணியிருப்பேன், நியரஸ்ட் 2 அண்ட் 8 கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். இதுவும் ஆட்டோமேட்டிக், மேனுவலாக பண்ண தேவையில்லை. இப்போ இங்க பிவட்டை நான் பை அபோ வச்சிருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு, இங்கே ஸ்டெபிலைசேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே நம்ம பொசிஷன் எடுத்துருக்கலாம். இப்போ இந்த 3 கேண்டில் முடிஞ்ச உடனே இதில் இது பிவட்டு. இங்கே பாருங்க இந்த டாட் லைனில் வர்றது R1, இங்கே இருக்கிறது R2, இங்கே இருக்கிறது R3. இந்த R1, R2, R3 எல்லாமே கீ வேல்யூஸ். அதே மாதிரி S1, S2, S3 எல்லாமே கீ வேல்யூஸ். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த கீ வேல்யூஸை மட்டும் அச்சீவ் பண்ணிட்டு இதுக்கு மேலே டார்கெட் ரீச் ஆகாமல் கூட வரும், அது ரேர் கேஸ். இன்னொரு சினாரியோ என்ன ஆகுன்னா, இங்கே வந்து பை அபோ ஸ்டேபிளைஸ் ஆகிட்டு கீ வேல்யூ அச்சீவ் ஆகாமல் டைரெக்டாக செல்பிலோக்கு கீழே வரும். செல்பிலோ கீழே வந்து ஃபர்தராக கீழே ஃபாலோ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சினோரிஸ் இருக்குது. அந்த மாதிரி சினோரிஸில் நம்ம ஹெட்ஜிங் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் ஹெட்ஜிங்கை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஸோ ஹெட்ஜிங் அது பெரிய டாபிக், அது நீங்கள் படித்தா தான் புரியும். தென் ஸோ அன்னைக்கு நேத்தியோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே பையபோக்கு மேலே ஸ்டேபிள் ஆனது. டார்கெட் 1 ரீச் ஆச்சு. எகெயின் டார்கெட் 2 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் டார்கெட் 2க்கு அப்புறம் நியூ பையபோ நியூ செல் பிலோ அது மாதிரி கொடுத்துருப்போம். இந்த டார்கெட் 2 ரீச் ஆனோடனே இது வந்து நியூட்ரல் ஜோன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ செல் பிலோக்கு கீழே வரல, நியூ செல் பிலோ கீழே கேண்டில் ஃபார்ம் ஆகலை, ஸ்டெபிலைசேஷன் ஆகலை. இதுக்கப்புறம் நியூ பையபோக்கு மேலே தான் போயிருக்கு. ஸோ இந்த நியூட்ரல் ஜோனில் சைட்வேஸ்லேயே இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரைடேவோட லெவல். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி கேண்டில் ஜனவரி 1ஓடது காட்டுறேன், பேக் டெஸ்ட் பண்ணி. இதில் போய் ஜனவரி 1 எடுத்துங்க. ஸோ ஜனவரி 1க்கு சைடுவேஸ் ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டு. இங்கே பாருங்கள், சைடுவேஸ் ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டு. இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், இதுதான் ஓப்பன் ஆன கேண்டில். இந்த ஓப்பன் ஆன கேண்டில் ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணவே இல்லை, போயிட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. தேர்டு கேண்டில் செகண்ட் கேண்டிலையும் பிரேக் பண்ணி கீழேயும் வந்திருக்கு. அதே மாதிரி இதை எகெயின் க்ளோஸ் பண்ணி இது மேலேயும் செகண்ட் கேண்டில் மேலேயும் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால இது சைட்வேஸாக இருக்குது. இது ஒருவேளை செகண்ட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணாமல் இந்த லோவை மட்டும் பிரேக் பண்ண மாதிரி இருந்ததுன்னா அது டவுன் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே எக்ஸாக்டாக இங்கே கேப்சர் ஆகும். இது வந்து ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு, லோவையும் பிரேக் பண்ணனால சைட்வேஸ்ன்னு காட்டுது. ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டு. சைட்வேஸ் ப்ராஃபிட் புக்கிங்க்கு நான் என்ன வைக்கணும்னு இதில் டேபிளில் கொடுத்துருக்கேன்னா பிவட்டை பையபோ வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும், சைடுவேஸ் ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டு. ஸோ சைடுவேஸ் ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டுக்கு பிவட்டை பையபா வச்சுருப்பேன். இதில் போயிட்டு நம்ம பிவட்டை பையபா செல் பண்ணிக்கணும். பிவட்டை பையபா கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் பிவட்டுக்கு மேலே கேண்டில் ஸ்டேபிள் ஆகவே இல்லை. இந்த கேண்டில் பிவட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, ஆனால் ஸ்டேபிள் ஆகலை. கீழே வந்த மார்க்கெட்டு செல்பிலோக்கு கீழே வந்து ஸ்டேபிளைஸ் ஆயிருக்கு, ஆனால் கீ வேல்யூ அச்சீவ் ஆயிருக்கு, இதுக்கு கீழே போகவே இல்லை. அப்போ அன்னைக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆனது பிவட் வேல்யூ டு S2 இதுக்குள்ளது மட்டும்தான் ட்ராவல் ஆயிருக்கு. பையபோக்கு மேலே ஸ்டேபிளே ஆகலை. ஸோ அன்னைக்கு வந்து கிளியர் சைட்வேஸ் மார்க்கெட்டு, பெரிய மூவ்மெண்ட் இல்லை, செல்பிலோ டார்கெட் அச்சீவ் ஆகலை. ஸோ இதுதான், இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு தென் ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைவ் ட்ரேட் போங்க. லைவ் ட்ரேட் போகிறப்பையும் நீங்கள் ஹெட்ஜ் இல்லாமல் போகாதீங்க கம்பல்சரி. ஸோ இதோட ரூல் என்னென்னா, ஒரு கேண்டில் வந்து பையபோக்கு மேலே ஸ்டேபிளைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து மினிமம் டார்கெட் 1 ரீச் பண்ணணும், இல்லை அட்லீஸ்ட் கீ வேல்யூவாவது ரீச் பண்ணணும். இப்போது கீ வேல்யூ ரீச் பண்ணல, டார்கெட்டும் ரீச் பண்ணாமல் செல்பிலோ கீழே போயிடுச்சுன்னா அந்த ஃபால் வந்து பெருசாக இருக்கும். அந்த ஃபால் எங்கே வரைக்கும் போகும்னா செல்பிலோவில் டார்கெட் 2 வரைக்கும் போகும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, பையபோல பொசிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அது பையபோ நம்ம எடுத்த பொசிஷனுக்கு கீழே ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் கீழே வந்தாவே இமீடியட்டாக நம்ம ஹெட்ஜ் பண்ணிக்கணும். ஓடிஎம் ஹெட்ஜ் பண்ணிக்கணும். ஹெட்ஜ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஹெட்ஜ் வந்து ஓடிஎம் ஹெட்ஜ் பண்ணிக்கணும். தென் செல்பிலோக்கு கீழே வந்ததுக்கப்புறம் செல்பிலோ கீழே ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் அந்த ஓடிஎம் ஹெட்ஜ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். அந்த ஓடிஎம் ஹெட்ஜை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐடிஎம் ஹெட்ஜுக்கு மாற்றுறப்போ உங்களுக்கு அங்கே எடுத்த பொசிஷன் லாஸில் இருக்கிறது இங்கே வந்து கவர் ஆகிட்டு உங்களுக்கு பொசிஷன் ப்ராஃபிட்டாக மாறிக்கும்.
இல்லை இங்கே எடுத்த பொசிஷனே உங்களுக்கு டார்கெட் ஒன்று போச்சுன்னா டார்கெட் ஒன்றில் நீங்கள் எடுத்த பொசிஷனில் கம்பல்சரி 50% க்ளோஸ் பண்ணிக்கணும். இல்லை நான் டார்கெட் 2 வரைக்கும் வெயிட் பண்ணி போகிறேன் அப்படின்னா அது உங்களோட ரிஸ்க். நார்மலாக ரெக்கமெண்டேஷன் என்னன்னா டார்கெட் ஒன்றில் 50% க்ளோஸ் பண்ணிவிட்டு டார்கெட் 2ல் ரிமைனிங் பர்சன்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போகுதா இல்லை கீழே வருதா, பையபோ ஸ்டேபிள் ஆகுது, நியூ பையபோ ஸ்டேபிள் ஆகுதா இல்லை நியூ செல் பிலோ ஸ்டேபிள் ஆகுதா, அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக பொசிஷன் எடுக்கிறது பெட்டர். ஸோ இதுதான் சஜஷன். ஓகே, ஸோ நெஃப்டி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஓகே, நான் நெஃப்டி ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வில் சி பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு நான் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், ஸ்கிரிப்ட் போட்டிருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி இது பேங்க் நிஃப்டி ஓடுது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி எதுவும் இல்லை. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இது சிபிஆர் வேல்யூ, இதுக்கு மேலே வந்து கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, பேக் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜனவரி 2 பண்ணிக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் என்னென்னா இந்த மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்க்கெட் வந்து ஓஏ பேஸ் பண்ணி ஆக்ட் ஆகுது. பட் இங்கே என்ன பிரச்சனைனா இந்த ட்ரேடிங் வியூவில் இது ட்ரேடிங் வியூ, இது brokerage கிடையாது. இந்த ட்ரேடிங் வியூவில் நம்ம கொடுக்குற வேல்யூக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகும். பட் இதில் பாப்புலேட் ஆகிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். brokerage-ல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுதோ அந்த அளவுக்கு இதில் ஆகாது. அப்போது ஒரு லாங் பில்டப் நடக்குது அப்படின்னா லாங் பில்டப்புக்கு 1%க்கு மேலே ஓஏ இன்க்ரீஸ் ஆகணும். பட் அந்த 1% ஓஏ வந்து அப்டேட் ஆகும். பட் அப்டேட் ஆகிறது வித்தின் 15 மினிட்ஸில் அப்டேட் ஆகாது, லேட் ஆகும். அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா அது லாங் பில்டப்னு காட்டாது, ஷார்ட் கவரிங் தான் காட்டும். அந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களோட brokerage ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த brokerage-ல செகண்ட் லெவல் கன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கணும். இது நான் சொல்ல மறந்துட்டேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இது இங்கே அப் ட்ரெண்டு ஷார்ட் கவரிங் காட்டுது. ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட்டர் கீழே வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கேண்டில். இந்த கேண்டில் ஓப்பன் ஆன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மூணாவது கேண்டில் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது brokerage-ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப் ட்ரெண்டு இது வந்து ஆக்சுவலாக லாங் பில்டப் மார்க்கெட்டு, ஆனால் உங்களுக்கு ஷார்ட் கவரிங் காட்டுது. என்ன ரீசன்னா இந்த ஓஏ இங்கே ட்ரேடிங் வியூவில் அப்டேட் ஆகிறதுக்கு டிலே ஆகுது, அதனால லாங் பில்டப்னு வரல, ஷார்ட் கவரிங்னு வருது. ஸோ இங்கே வந்து இந்த மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன சூஸ் பண்ணணும்னா அப் ட்ரெண்டில் லாங் பில்டப்போ இல்லை ஷார்ட் கவரிங்கோ நம்ம பிவட்டாக பையப்பாக வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அதான் கரெக்டாக இருக்கும். நான் பிவட்டாக பையப்பாக செல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்டு கேண்டில். இந்த தேர்டு கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த டேபிள், இந்த ட்ரெண்டு, இந்த விக்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இங்கே பிவட்டாக பையப்பாக வச்சதுக்கப்புறம் இந்த ஃபோர்த்து கேண்டிலே டார்கெட் ரீச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கேண்டில் டார்கெட் கிட்டே போயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக அந்த இடத்துல பொசிஷன் எடுக்காதீங்க, அது ரிஸ்க்கு. ஏன்னா டார்கெட் ஒன்றுலேருந்து மறுபடியும் கீழே ரிவர்ஸ் ஆகி பிவட் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே ஸ்டேபிள் ஆகுதோ அதை வச்சு தான் எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் கிட்டே வந்து தேர்டு கேண்டில் டார்கெட் கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் மேலே பை டைரக்ஷனில் போயிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது ரிஸ்கி ட்ரேடு தான். பட் நம்ம ஹெட்ஜோட ரெடியாக இந்த இடத்துல பொசிஷன் எடுத்துருக்கலாம். எடுத்துட்டா டார்கெட் 2 வரைக்கும் போயிருக்கும். இங்கே போயிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஹெட்ஜ் ரெடியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போது இந்த இடத்துல R1 ஆல்ரெடி ரீச் ஆச்சு. R1 ரீச் ஆனது அடுத்த கேண்டில் R1க்கு கீழே வரல. ஸோ அப்போ நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு இது வந்து டார்கெட் 2 வரைக்கும் பிவட் வரைக்கும் கீழே போகாது, இங்கே டார்கெட் 2 வரைக்கும் போகும்னு நினச்சி நம்ம எடுக்கலாம். நம்ம நினச்சி எடுக்கலாம். பட் ரிவர்ஸ் ஆனால் இம்மீடியட்டாக நம்ம ஹெட்ஜ் பண்ணணும். அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் பயங்கரமாக லாஸ் ஆகும். ஸோ அதனால ஸ்டாப் லாஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இங்கே பாருங்கள், டார்கெட் 2 வந்து 328 டார்கெட் 2. இங்கே வந்தது வந்து 320 வரைக்கும் தான் வந்திருக்கு. இது டார்கெட் 2-வை ரீச் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி டார்கெட் 2-வை ரீச் பண்ணாத டைமில் நியூ செல் பிலோ ஸ்டேபிளைஸ் ஆச்சுன்னா அதை வந்து ஸ்டெபிலைசேஷனாக எடுத்துக்கக்கூடாது. டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் நியூ பையபோ நியூ செல் பிலோ ரீச் ஆகிறது மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். டார்கெட் 2-வை ரீச் ஆகாமல் ஸ்டெபிலைஸ் ஆகாத கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரைடே என்ன நடந்ததுன்னா டார்கெட் 2 அச்சீவ் ஆகிட்டு தென் அதுக்கப்புறம்
நியூ பையபோ ஸ்டெபிலைஸ் ஆச்சு, மறுபடியும் இந்த இடத்துக்கிட்ட சைட்வேஸ் ஆயிட்டு தென் நியூ செல் பிலோ ஸ்டெபிலைஸ் ஆகவே இல்லை. ஒருவேளை நியூ செல் பிலோ ஸ்டெபிலைஸ் ஆயிருந்ததுன்னா இதுக்கு கீழே ஃபால் பெருசாக இருந்திருக்கும். நியூ செல் பிலோ ஸ்டெபிலைஸ் ஆகலை. தென் மார்க்கெட்டு நியூ பையபோக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல புதுசாக பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. நியூ பையபோ ஸ்டெபிலைஸ் அப்புறம் பொசிஷன் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட ஸ்டெபிலைஸ் ஆன கேண்டில் இந்த கேண்டிலுக்கு மேலே அடுத்தது மேலே போகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் பொசிஷன் எடுக்கிறது ரிஸ்க்கு. அப்படி பொசிஷன் நீங்கள் எடுத்தாலும் இந்த கேண்டிலுக்கு கீழே கேண்டில் போகிறப்போ இந்த இடத்துக்கிட்டே ஹெச் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல ஹெச் பண்ணுறது எது வரைக்கும் வச்சுக்கலாம்னா இந்த செல்பிலோ வரைக்கும் வச்சுருந்துட்டு செல்பிலோக்கு இந்த இடத்துக்கிட்ட பார்க்கணும். இந்த இடத்துக்கிட்ட வந்து செல்பிலோக்கு கீழே ஸ்டெபிலைஸ் ஆகுதா இல்லை மறுபடியும் நியூ பையபோக்கு மேலே போகுதான்னு பார்க்கணும். செல்பிலோ கீழே போயிட்டு இந்த இடத்துல ஸ்டேபிளைஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஓடிஎம் ஹெஜ்ஜை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐடிஎம் ஹெஜ்ஜை மாற்றி விட்டுறணும். இல்லை இதுக்கு மேலே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஹெஜ்ஜவே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பொசிஷனை கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஸோ தட் இங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஹெஜ்ஜில். மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து விட்டோம்னா மறுபடியும் இந்த பிளேஸ்க்கு வரப்போ உங்களுக்கு வந்த லாஸ் ரெக்கவர் ஆகிருக்கும். ஸோ தட் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ இந்த ஹெட்ஜிங் வந்து நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஹெட்ஜை வந்து நம்ம கிளியராக ஸ்டடி பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறதுக்கு சில பேர்த்துக்கு சில வருஷங்கள் ஆகலாம், சில பேர்த்துக்கு பல வருஷம் கூட ஆகலாம். அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கும். ஏன்னா ஹெட்ஜிங் வந்து அவ்வளோ அதில் லைவ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்குது. அது ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும், ஜஸ்ட் ஈஸி கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் சென்செக்ஸ் காட்டுறேங்க. ஓகே, சென்செக்ஸ் இதுக்கு நம்ம பில்ட் பண்ண இண்டிகேட்டர் காட்டுறேன். சென்செக்ஸ் ஓகே, பேக் டெஸ்ட் தான் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் இல்லை. பேக் டெஸ்ட் ஜனவரி 2 செல் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து அப் ட்ரெண்டு ஷார்ட் கவரிங். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஓஏ பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கேண்டில் ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஓஏ பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. இது ஷார்ட் கவரிங் தான். ஓகே, ஸோ அப் ட்ரெண்டு ஷார்ட் கவரிங்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சொல்கிறேன். பிவட்டை பையப்பாக வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த சிபிஆர் வேல்யூ பிரேக் பண்ணி போயிருக்கு. தென் இதுதான் சென்செக்ஸில் ப்ரீவியஸ் டேவோட ஹை, அது வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேலேயே போயிருக்கு. ஸோ பிவட்டுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கு. இது இங்கே பொசிஷன் எடுத்திருந்தா நம்ம டார்கெட் 2 வரைக்கும் போயிருக்கலாம். டார்கெட் 2 இது டார்கெட் 2 எக்ஸாக்டாக ரீச் ஆயிருக்கும். இங்கே பாருங்கள், டார்கெட் 2 எக்ஸாக்டாக ரீச் ஆயிருக்கு. ஃபர்தர் நியூ பையபோ ஸ்டேபிள் எகெயின் செல்பிலோ வரைக்கும் வந்துட்டு செல்பிலோ கீழே ஸ்டேபிளைஸ் ஆகலை. இதுக்கு எகெயின் நியூ பையபோக்கு மேலே டார்கெட் ரீச் ஆயிருக்கு. சென்செக்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சென்செக்ஸில் நீங்கள் ட்ரேடிங் வியூ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ட்ரேடிங் வியூ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் லேகிங்கில் இருக்கும். ஏன்னா என்எஸ்சியில் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, சார்ட்டு ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். பட் பிஎஸ்சி இந்த சென்செக்ஸ் வந்து பிஎஸ்சியில் வரும். பிஎஸ்சியில் வந்து டேட்டா வந்து ஃப்ரீயாக பாப்புலேட் பண்ணுறதில்ல, அது நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு பர் மந்த்துக்கு 290 280 வரும். அது நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். அது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லைவ் அப்டேட் இதில் வரும். இல்லைன்னா 10 மினிட்ஸ் டிலே ஆகும். 9:30க்கு தான் உங்கள் 9:15 கேண்டில் இங்கே வரும். அந்தளவுக்கு மெதுவாக தான் வரும். நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு லைவ் டேட்டா வரும். இல்லை நீங்கள் ப்ரோக்கரேஜில் பார்க்குறீங்கன்னா ப்ரோக்கரேஜில் பார்க்கலாம். பட் என்னென்னா 10 மினிட்ஸ் லேட் ஆகிறனால உங்களுக்கு பியூர் கால்குலேஷனும் 10 மினிட்ஸ் லேட்டாக தான் வரும். ஸோ நான் ஒன்று பண்ணுறேன், நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கனால நான் வேணால் டெய்லி மார்னிங் இந்த சென்செக்ஸுக்கு மட்டும் இந்த பிவட் டேபிளை நான் அதில் பேஸ்ட் பண்ணுறேன் என்னோடய சேனலில். ஸோ இன்கேஸ் யாராவது சென்செக்ஸ் ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ணாமல் நான் வந்து இதில் ப்ரோக்கரேஜில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிவட் வேல்யூ கண்டுபிடிச்சி எது பையபோ செல்போ தெரிஞ்சுட்டா உங்களுக்கு டேரெக்டாகவே இதில் நீங்கள் போய் மேனுவலாக வேல்யூவாக என்டர் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ட்ரெண்டு லேட் ஆகுது, ஆனால் இந்த பிவட் வேல்யூ கரைஞ்சிருச்சு, எந்த வேல்யூ பையபோ வச்சுக்கணும் வேல்யூ தெரிஞ்சதுன்னா அந்த வேல்யூவை டேரெக்டாக இங்கே என்டர் பண்ணிக்கலாம். பையபோன்னு செல் பண்ணுறதுக்கு பதிலாக மேனுவல் செல் பண்ணிவிட்டு இங்கே வந்து
பிவட் வேல்யூ இங்கே வந்து பிவட் வேல்யூ வந்து 85 822 இதை செல் பண்ணிங்கன்னா செல் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல்ஸ் இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து மேனுவல் வேல்யூ. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்செக்ஸ் மட்டும் நான் நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்க மாட்டீங்க, அவங்களுக்கு வேணால் நான் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த பிவட் டேபிள் ப்ளஸ் எதை பையபோ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. பிவட் டேபிளும் ட்ரெண்டும் மோஸ்ட்லி பிவட் டேபிளும் ட்ரெண்டும் போஸ்ட் பண்ணாவே நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் வச்சு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எதை பையபோ வச்சுக்கலாம் எதை செல்பிலோ வச்சுக்கலான்னு. ஸோ அது நீங்கள் சென்செக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். இல்லை நான் ட்ரேடு லேட்டாக எடுக்கிறேங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மீன்ஸ் ஒன்று உங்களுக்கு 9:30க்கு கிடைக்கிறது 9:45 கிடைக்கும். அது நீங்கள் அந்த வேல்யூக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் இதில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் நேச்சுரல் கேஸ் காட்டுறேன். நேச்சுரல் கேஸ் இதுக்கு நேச்சுரல் கேஸ் இண்டிகேட்டர். நேச்சுரல் கேஸ் இந்த நேச்சுரல் கேஸில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இதுக்கு வந்து எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டு, இதுக்கு வந்து ஃபண்ட் ஃப்ளோ டைமிங் 1 ஹவர். இப்போது மற்ற என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாமே வந்து 15 மினிட்ஸ், இதுக்கு வந்து 1 ஹவர். இந்த 1 ஹவர் பார்த்தீங்கன்னா மார்னிங் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர். மீன்ஸ் மார்னிங் செஷன் வந்து 9 to 10. இந்த 9 to 10 1 ஹவர் கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸ் ஹை லோ எடுத்து தான் நம்ம பிவட் வேல்யூ கால்குலேட் பண்ணி ட்ரெண்டை மார்க் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி ஈவினிங் வந்து 5 to 6 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த நேச்சுரல் கேஸுக்கு மட்டும் இந்த செஷனுக்கு தகுந்த மாதிரி நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா அதே சேம் என்எஸ்சி பிஎஸ்சியில் யூஸ் பண்ணது தான் இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறது ட்ரைனிங் செஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் பர் டேக்கு 2 செஷன் இருக்குது. ஸோ அந்த 2 செஷனை நம்ம சூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு உண்டான டைமிங்கை ஸ்கிரிப்டை எடுத்து நமக்கு வேல்யூ கொடுக்கும். ஸோ அதனால் மார்னிங் ஈவினிங் கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பேக் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது உங்களுக்கு வந்து ஜனவரி 2 டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஜனவரி 2 மார்னிங் செஷன் கொடுக்குறேன். ஜனவரி 2 மார்னிங் செஷன் இங்கே பாருங்கள். ஜனவரி 2 இதுதான் ஓப்பன் கேண்டில். இது 9 o'clock. முடிஞ்ச கேண்டில் வந்து 10 o'clock. இது அப் டு இது வரைக்கும் இந்த 1 ஹவர் கேண்டில் வரைக்கும் இந்த டேபிள் இது எதுவுமே வராது. இங்கே வந்து நான் ட்ரெண்டு காமிச்சிருக்க மாட்டேன். என்ன ரீசன்னா இது வந்து 1 ஹவர். இந்த 1 ஹவரில் கேண்டில் கஜமஜான் தான் வரும். ஸோ அதில் வந்து நம்ம அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ கண்டுபிடிக்க முடியாது. எப்படியும் ஒரு கேண்டில் பிரேக் பண்ணி கீழே மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கும். அதனால் ட்ரெண்டு பார்க்க வேணாம். இதில் மார்க்கெட் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ அன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடுவே ஷார்ட் கவரிங். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இங்கேயே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செகண்டரி கன்ஃபர்மேஷன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் குறைஞ்சிருக்கும். ஸோ இது கன்ஃபார்ம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு, சைடுவே ஷார்ட் கவரிங் மார்க்கெட். சைடுவே ஷார்ட் கவரிங்னா நம்ம என்ன வச்சுருக்கோம்னு நான் இங்கேயே சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், சைடுவே ஷார்ட் கவரிங்க்கு பிவட்டை செல் பிலோ வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இதில் போயிட்டு நான் பிவட்டை செல் பிலோ சூஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டேன். பாருங்கள், இது 10 o'clock கேண்டில். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். இது 10 o'clock கேண்டில். இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்தராக வந்திருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் லெவல் சூஸ் பண்ணி பாருங்கள். 10 கேண்டில் கிளியராக உங்களுக்கு செல் பிலோ ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இங்கே செல் சிம்பிள் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன். ஸ்டெபிலைசேஷன் தான் மெயின் கன்ஃபர்மேஷன். இது வந்து செகண்ட் கன்ஃபர்மேஷன். கீழே ஃபால் ஆனது சப்போர்ட் 1 வரைக்கும் வந்திருக்கு, சப்போர்ட் 2 வரைக்கும் வந்திருக்கு, மறுபடியும் பவுன்ஸ் ஆகி செல் பிலோ வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே ஃபால் ஆனது. எக்ஸாக்டாக டார்கெட் 1 ரீச் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக டார்கெட் 1 ரீச்சு. மறுபடியும் டார்கெட் 2 போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. ஏன்னா டார்கெட் 1 ரீச் ஆனோடனே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, அதனால் அப்சைட் ஆச்சு. மறுபடியும் வந்துட்டு டார்கெட் 1க்கு கீழே போகலை, எகெயின் பவுன்ஸ் ஆனது செல் பிலோ வரைக்கும் போயிருக்கு, மறுபடியும் இங்கே சைட்வேஸாக மூவ் ஆயிருக்கு. இது மார்னிங் செஷன். நெக்ஸ்ட் ஈவினிங் செஷன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஈவினிங் செஷன். ஸோ ஈவினிங் செஷன் மாற்றினோடனே மறுபடியும் ஈவினிங் 5 to 6 அந்த ஹவர்ஸ் எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், 5 o'clock கேண்டில். இதுதான் 5 o'clock இங்கே இருக்குது. 17 இது 5 o'clock இந்த கேண்டில். இது ஸ்டார்ட் கேண்டில். எண்ட் ஆனது 6 o'clock. இது 7:55 எண்டு. ஸோ இந்த கேண்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓஏ டிக்ரீஸ் ஆகிருக்கும்.
ஸோ இது வந்து சைடுவே ஷார்ட் கவரிங் மார்க்கெட்டு. சைடுவே ஷார்ட் கவரிங்னா நான் முன்னாடியே அதில் போட்டிருப்பேன், பிவாட்டா செல்பிலாக வச்சுருக்கணும். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு R1 வரைக்கும் போயிருக்கு. R1க்கு மேலே தான் நமக்கு பையோபோ இருக்குது. ஏன்னா பிவாட்டா செல்பிலாக வச்சுருக்கோம், இது பையோபோ. பையோபோ கிட்டே போகல. போன கேண்டில் எகெயின் வந்து செல்பிலோ ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு, இதுக்கு ஸ்டெபிலைசேஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கிளியராக பாருங்கள், டார்கெட் 1 மட்டும் தான் ரீச் ஆயிருக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக டார்கெட் 1 ரீச் ஆயிருக்கு. கொஞ்சம் கூட சேஞ்சே இல்லாமல் கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்தோன்னா மறுபடியும் பவுன்ஸ் ஆயிருக்கு. மறுபடியும் செல்பிலோக்கு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இது செல்பிலோ ஸ்டேபிள். செல்பிலோ ஸ்டேபிளைஸ் ஆனது ஒரு கீ வேல்யூ அச்சீவ் ஆயிருக்கு, S1 அச்சீவ் ஆயிருக்கு. மறுபடியும் செல்பிலோ, மறுபடியும் கீழே வந்தது பாருங்கள். எகெயின் டார்கெட் 1 ரீச் ஆகிட்டு டார்கெட் 2 போகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு, 2 போனது ட்ரை பண்ணல. S2ஓட இங்கேயே பவுன்ஸ் ஆயிடுச்சு, இது கீழே போகல. மறுபடியும் போனது செல்பிலோ, இதுக்குள்ளேயே போயிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக உங்களுக்கு பையபோ ஸ்டேபிளைஸ் ஆயிருக்கு. பையபோ ஸ்டேபிளைஸ் ஆகி R2 வரைக்கும் போயிருக்கு. ஏன்னா இதுக்கு மேலே இந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா 10:30க்கு மேலெலாம் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது நார்மலாக. தென் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இன்னொன்று நான் அந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணல, இதுதான் ஆர்டர் பிளாக். இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட இது ஒரு க்ரீன் கேண்டில், இது ரெட் கேண்டில். இந்த ரெட் கேண்டில் பெருசாக இதுக்கு மேலே ஃபால் ஆகுறனால இது ஒரு ஆர்டர் பிளாக்காக மார்க் ஆகிருக்கு. பாருங்கள், இது வந்து ஒரு ரெட் கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில் பெருசாக மூவ் ஆயிருக்கு, இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட இந்த ரெட் கேண்டில் அடுத்த க்ரீன் வந்து இங்கே பாருங்கள் பெரிய மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கு. அப்போ என்ன இருக்குன்னா, இந்த ஆர்டர் பிளாக்கு இந்த கேண்டில் வந்து இதை வந்து டச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே போக பவுன்ஸ் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. இதுதான் இதோட மீனிங். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணி நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது. இது ஜஸ்ட் செகண்டரி கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான். இன்கேஸ் இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஆர்டர் பிளாக் இது இந்த க்ரீன் கலரில் இருந்தால் பை சைடு ஆர்டர் பிளாக்கு, ரெட் கலர் இருந்தால் செல் சைடு ஆர்டர் பிளாக்கு. ஸோ அது ஜஸ்ட் ஒரு அடுத்து எஃபிஜினா ஃபேர் வேல்யூ கேப். நான் என்ன ஃபேர் வேல்யூ கேப் மீன் பண்ணியிருக்கேன்னா, கேண்டில் பவுன்ஸ் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கேண்டில் இருக்கிறது, அடுத்த கேண்டில் அது எய்தர் கேப் அப்பாக இருக்கலாம், இல்லை சடன் பவுன்ஸாக இருக்கலாம். இங்கேருந்து இங்கே பவுன்ஸ் ஆகிருக்கு, இன்பிட்வீனில் பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னா அந்த இடத்துக்கிட்ட ஸ்பேஸ் வர்றதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த இடத்துல மணி நிறைய ஃப்ளோ ஆகிருக்கு, அதனால தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த கேப் அப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு எங்கே ஹைலைட் ஆகுதுன்னு பார்க்குறேங்க. உங்களுக்கு நேச்சுரல் கேஸில் பெருசாக இருக்காது, பட் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் காட்டும். அதில் நான் உங்களுக்கு பேக் டெஸ்ட் வீடியோவில் கிளியராக காட்டுறேங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கு எனக்கு நான் என்னோட மெயில் ஐடி தரேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக், ஃபர்தர் கொரிஸ் எல்லாமே சொல்லுங்கள். கிளாரிஃபிகேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேங்க. ஏன்னா நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், நான் ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது. என்னால் எப்போ முடியுமோ அப்போது கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். சாட்டர்டே சண்டேல இதை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா கூட மீட்டிங் இன்வைட் மாதிரி போட்டு கூட டிஸ்கஸ் பண்ணலாங்க. பட் ஒர்க்கிங் டேஸில் என்னால் அந்தளவுக்கு ஆன் டைமில் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. தென் இதோட இந்த இண்டிகேட்டர்ஸோட இந்த ஸ்கிரிப்டோட லிங்க்ஸ் நான் என்னோட வீடியோக்குள்ள கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். இதுதான் அதோட லிங்க்ஸு. நிறைய பேத்துக்கு இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. நான் எப்படின்னு சொல்கிறேன், நான் பண்ணியே காட்டுறேன் டேரெக்டாக. இப்போ இது என்னோட இன்னொரு டெஸ்டிங்காக யூஸ் பண்ணது. இது என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. எப்படி ஆட் பண்ணுறதுனா, இந்த வாட்ச் லிஸ்ட் போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் கேஸ் ஆட் பண்ணணும்னா இதில் ட்ராப் டவுனில் போயிட்டு நேச்சுரல் கேஸில் ஜனவரி. இன்னொன்று சொல்லணும், இந்த வேல்யூ வந்து கரண்ட் மந்த் ஃபியூச்சரில் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபியூச்சர் இப்போது ஜனவரிலேருந்து நீங்கள் பிப்ரவரி ஃபியூச்சரில் போய் ட்ரை பண்ணிங்கன்னா அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ரீசன்னா, ஃபண்ட் ஃப்ளோ வந்து கரண்ட் மந்தில் மட்டும்தான் ஃபண்ட் ஃப்ளோ இருக்கும். நெக்ஸ்ட் மந்தில் ஃபண்ட் ஃப்ளோ, இதில் இருக்கிற ஃபண்ட் ஃப்ளோ அதில் வராது, அதில் வேல்யூ கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நேச்சுரல் கேஸ் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நேச்சுரல் கேஸை கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது இந்த இண்டிகேட்டரில் போயிட்டு ஃபேவரட்டில் இங்கே எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ நான் இந்த பர்டிகுலர் நேச்சுரல் கேஸோட ஸ்கிரிப்டை நான் இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே போயிட்டு இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த லெவல்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே,
ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் நான் கொடுத்த ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை என்ன பண்ணணும், நீங்கள் ஆட் ஃபேவரட் கிளிக் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ண உடனே என்னோட ட்ரேடிங் வியூவில் போயிட்டு ஃபேவரட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதை அப்படியே கிளிக் பண்ணி உங்கள் ட்ரெண்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் போயிட்டு இதான் உங்கள் சேட் அப்படின்னா இதில் போய் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறது பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் போய் பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து எனக்கு தேவையில்லாத, எனக்கு இந்த ஓபி ஆர்டர் பிளாக் தேவையில்லை, எனக்கு சிபிஆர் தேவையில்லை அப்படின்னா இது எல்லாமே நான் இன்சைடு கேண்டில் பேட்டர்ன் தேவையில்லை, எனக்கு வந்து வெறும் லெவல்ஸ் மட்டும் போதுன்னா நீங்கள் இங்கே உங்களுக்கு நான் ஃபில்டர் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது எல்லாமே வந்து ட்ரெண்ட் லைனுக்காக கொடுத்தது. இது வேணாம்னா நீங்கள் அன்டிக் பண்ணால் போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிபிஆர் வேல்யூ வேணாம் அப்படின்னா சிபிஆர் வேல்யூ இங்கே தூக்கிட்டு இங்கே போய் டிஃபால்ட்டில் போய் சேவ் அஸ் டிஃபால்ட் கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். இப்போ உங்களுக்கு சிபிஆர் விசிபிளாக இருக்காது. அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து இன்சைடு கேண்டில் பேட்டர்ன் எனக்கு வேணாம் அப்படின்னா இங்கே இதை இன்சைடு கேண்டில் பை சிக்னல் செல் சிக்னல் இது வேணான்னு எடுத்து விட்டுட்டு இங்கே போய் சேவ் அஸ் டிஃபால்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த இன்சைடு கேண்டில் பேட்டர்ன் போயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேண்டாமோ அதை எடுத்துடலாம். தென் இங்கே பாருங்கள், இந்த வேர்டு பிரேக் அவுட் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். இந்த வேர்டு பிரேக் அவுட் எதுக்காக வருது அப்படின்னா பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட்னு சொல்லி வேர்டு வரும். ஜஸ்ட் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக, மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃபர்தராக மேலே போயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட இந்த லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் வந்திருக்கும். ஸோ கீழே ஃபால் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு செகண்ட் லெவல் கன்ஃபர்மேஷனுக்காக. இது எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் லைவாகவே விசிபிள் ஆகும். இதை யூஸ் பண்ணி பாருங்க. தென் இதே மாதிரி நான் உங்களுக்கு இப்போது வாட்சஸில் போயிட்டு நீங்கள் நெஃப்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணாதவங்களுக்கு நான் ஜஸ்ட் சொல்கிறேன். இதை கிளிக் பண்ண உடனே இங்கே நெஃப்டி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நெஃப்டியில் போயிட்டு இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற ஃபியூச்சர் இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெஃப்டி வந்துடும். இப்போ நெஃப்டியை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த சாட் வந்துடும். ஸோ ட்ரேடிங் வியூ எப்படி லாகின் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ட்ரேடிங் வியூ வெப்சைட் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் போய் உங்களோட ஜிமெயில் ஐடியோ இல்லை ஏதோ ஐடியோ கொடுத்து லாகின் பண்ணால் இந்த பேஜ் வந்துடும். தென் இப்போ நெஃப்டி இண்டிகேட்டரை இங்கே எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நெஃப்டி இண்டிகேட்டரோட லிங்க் இதை வந்து போயிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் பேஜ் வந்துடும். இங்கே வந்து ஆட் டு ஃபேவரட் இருக்குது. இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட இண்டிகேட்டரில் ஃபேவரட்டில் இங்கே பாருங்கள் நெஃப்டி வந்துருச்சு. இப்போ இதை வந்தோடனே இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேட்டில் அப்ளை ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா உங்களால் 2 இண்டிகேட்டர் வரைக்கும் தான் அதில் ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே அலோவ் பண்ணாது ட்ரேடிங் வியூ. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அப்பப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு மற்றதை ரிமூவ் பண்ணி வச்சுட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துச்சு. இப்போ வந்து நான் ஜனவரி 2ஓடது பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதில் போயிட்டு இங்கே வந்து பேக் டெஸ்ட்டை எனேபிள் பண்ணிக்கணும். இங்கே ஜனவரி 2 செல் பண்ணிட்டீங்கன்னா ஜனவரி 2ஓட ட்ரெண்டு அப் ட்ரெண்டு ஷார்ட் கவரிங். ஸோ பிவட்டை பையபோ வச்சுக்கலாம். பிவட்டை செல் பண்ணுறீங்க, உங்களுக்கு லெவல்ஸ் விசிபிளாக இருக்குது. இதில் எல்லாமே ஒரு விக்ஸு. இங்கே இந்த விக்ஸ் வேல்யூ வந்து லைவாக இருக்கிற வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ 9.5ங்கிறது லைவ் வேல்யூ. அதுக்கு பேக் சைடில் க்ரீன் ரெட்டும் வரும். க்ரீன் என்ன மீனிங்னா உங்களுக்கு தேர்டு கேண்டில் இருக்கிறப்போ விக்ஸ் வேல்யூக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு க்ரீன் காட்டும். இல்லை தேர்டு கேண்டில் ஓப்பன் இருக்கிற விக்ஸ் வேல்யூவோட குறையிறப்போ உங்களுக்கு ரெட்டில் காட்டும். ஸோ அப்போது நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, விக்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மூமெண்டம் கண்டினியூ ஆகும். விக்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா எய்தர் சைட்வேஸ் ஆகும், இல்லைன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ நான் அகைன் சொல்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வந்து ஒரு ப்ரீஃப் தான். ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் எதுக்குமே கொடுக்கல. காரணம் என்னென்னா நான் வந்து ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. இது யாருக்கு யூஸ் ஆகும்னா ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டை பற்றி
தெரிஞ்சவங்க, ஒரு நல்ல மென்டார் கிட்ட படிச்சவங்களுக்கு இது யூஸ் ஆகும். நான் பிகினரா இருக்கேன் அப்படிங்களுக்கு இது யூஸ் ஆகாது, அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால பிகினர்ஸ் இதை ஃபாலோ பண்ண வேணாம். ஆல்ரெடி ஒரு நல்ல மென்டார் கிட்ட படிச்சவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும். தென் இந்த லெவல்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான். இதை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணாதான் நீங்க இதுல ட்ரேட் பண்ண முடியும் கிடையாது. இப்போ நமக்கு மேக்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. ஸோ அதே மாதிரி இதில் ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த ஃபார்முலாவை நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணி இதில் யூஸ் பண்ணலாம். பட் மேனுவலாக கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ் டைம் ஆகும். அந்த 5 to 10 மினிட்ஸை சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்ட் நான் ரெடி பண்ணது. அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எகைன் சொல்கிறேன், ஹெட்ஜ் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. எப்போ வேணாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இந்த வேல்யூவில் தான் மார்க்கெட் மூவ் ஆகணும்னு எந்த ரூலே கிடையாது. இப்போ பையபோ ஸ்டேபிளைஸ் ஆகிட்டு சடனாக செல்பிலோ கீழே போய் ஸ்டேபிளைஸ் ஆகி கீழே ஃபால் ஆகும். அந்த மாதிரி சினாரியோ நிறைய நாள் நடக்க சான்சஸ் இருக்கு. என்ன வேணாலும் நடக்கும். ஸோ நம்ம ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு பணம் ரெடியாக வச்சுக்கிட்டு ஹெட்ஜ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கேபிட்டலை சேவ் பண்ண முடியும். இல்லைன்னா சேவ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 4 ஸ்டாப் லாஸ் அடித்தா உங்கள் கேபிட்டல் 75% காலியாயிடும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அடித்தாவே உங்கள் கேபிட்டலோட 10% காலியாயிடும். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகாது. கம்பல்சரி ஹெட்ஜ் யூஸ் பண்ணுங்க. ஹெட்ஜ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத ஒரு நல்ல மென்டார் கிட்ட படிச்சுட்டு அதை கம்பல்சரி நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் எந்த இடத்துக்கிட்ட ஓடிஎம் ஹெட்ஜ் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துக்கிட்ட ஐடிஎம் ஹெட்ஜ் யூஸ் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட் வாங்க. தென் உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கொடுங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் இப்போதைக்கு நான் ஃப்ரீயாக தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க. இன்னும் ஒரு 3 மந்த் ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக், தென் இது ஃபர்தராக எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அகெயின் நான் ஃபர்தராக இன்னும் மாடிஃபை பண்ணி கொடுக்குறேன். தென் தென் ஏப்ரல் மே அதுக்கப்புறம் இதை வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு மினிமம் காஸ்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா என்ன ரீசன்னா, இந்த ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மை நான் சார்ஜ் பே பண்ணி தான் இதை நான் இதை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நான் அட்லீஸ்ட் அதுக்காக நான் கை காசு போட்டு பண்ண முடியாது இல்லைங்க. ஸோ அதுக்காக அதாவது இது வந்து ஒரு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். பட் அது இப்போ இல்லை, ஆஃப்டர் 3-4 மந்த்துக்கு அப்புறம் பிளான் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்னோட சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த ப்ரெசன்டேஷன் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு ஃபியூச்சர் என்ன மார்க்கெட்டு, இது எல்லாமே நான் பப்ளிஷ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா ஈஸி மெத்தட் என்னென்னா, நான் வந்து தான் ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ தான் ப்ரோக்கரேஜ் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, அதோட சேஞ்சஸை பார்க்குறதுக்கு. இல்லை, நான் லாக் அவுட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் டேவோட கரண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, தென் அதோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ அதெல்லாம் நான் பேக் டெஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க. ஓகே, ஸோ நான் இதோட ஸ்கிரிப்ட் லிங்க்கு, தென் என்னோட சேனல் லிங்க்கு, என்னோட மெயில் ஐடி எல்லாமே வந்து நான் வீடியோ கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.